பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பிரித்தெடுக்க பயிற்சி எடுங்கள். ஆதார வசனம் எரேமியா 15:19. நீ தீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய். தேவ ஜனங்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் இந்த பிரித்தெடுக்கும் கிரியை செய்தார். அது அவசியமாக இருந்தது. மனுமக்களுக்கு அது அவசியமாக இருந்தது. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்றார். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். கனிகள், செடிகள், புல், பூண்டு இவைகள் தங்களில் தங்கள் விதையுடைய தங்கள் ஜாதியிலும்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். வெவ்வேறாக ஜாதியாக பிரித்தார். தாவரங்களை வெவ்வேறாக பிரித்தார். ஒரே மாதிரியாக எங்கும் இல்லை. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தன் தோட்டத்தில் தன்னோடு உறவாடி வாழும்படியாக பிரித்து வைத்தார். இதன் மகிமையை உணராமல் கீழ்ப்படியாமையினாலே தேவ கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். அங்கு இருக்க வேண்டாம், என்னோடு இருங்கள் என்று பிரித்து வைத்தவர் அனுப்பிவிட்டார். டைம் பாஸுக்கு தேவன் இந்த வேலைகள் எல்லாம் செய்யவில்லை. இவைகள் அவசியம், வித்தியாசம் அவசியம் என்றே கண்டார். மனிதனை படைத்தது அவருக்கு மனநோவாக கண்டார். ஒரு மனுக்குலத்தையும் அவர் அழிக்கவில்லை. அழித்திருந்தால் மொத்த மனுக்குலத்தை அவர் அழிக்கவில்லை. அழித்திருந்தால் அவர் தாம் படைத்ததில் தோற்றதாக இருக்கும். அவர் வெற்றியாளர். அவர் தோற்கவும் மாட்டார். எந்த சக்தி அவரை தோற்குவடை செய்யவும் முடியாது. ஆக ஒரு குடும்பத்தை பிரித்து எடுத்தார். நோவாவை பேழையை கட்ட சொல்லி அந்த குடும்பத்தை பிரித்து வைத்துவிட்டு பின் அத்தனை பேர்களும் ஜலத்தினால் அழித்தார். மறுபடியும் அந்த ஒரு குடும்பத்திலிருந்து மனுக்குலகம் பெருகிற்று. தனக்கு நோவாவுடைய பையன்கள் 3 பேர், காம், சாம், யாப்பேத். இந்த 3ஐ கொண்டு உலகம் முழுவதும் பரவிற்று. தனக்கு என்று கோத்திரத்தை, ஒரு தேசத்தை உருவாக்கி முழு மனுக்குலத்திற்கும் ஒரு முன்மாதிரி வைக்க வேண்டும் என்று ஒரு மனிதனை அவருடைய தேசம், ஊர், இனம், குடும்பத்தை விட்டு பிரித்து எடுத்தார். ஆபிரகாமை கொண்டு வந்து உலகம் முழுவதும் ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து 12 கோத்திரங்களை உருவாக்கி இஸ்ரவேல் தேசத்தை மற்றவரிலிருந்து பிரித்து எடுத்தார். காலம் நிறைவேறின போது முழு மக்களையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. பரத்திலே பிதா, வார்த்தை, ஆவி என்ற திருத்துவத்திலிருந்து வார்த்தையை பிரித்தெடுத்து, வார்த்தையாகிய கிறிஸ்துவை பிரித்தெடுத்து பாவ பரிகாரியாக வைத்து நியாய பிரமாணத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி மனிதனால் முடியவில்லை இணைத்து கொண்டார். யாரெல்லாம் இந்த பரிகாரியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரது ரத்தம் தங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து விடுதலை கொடுத்து தேவனிடம் சேர்க்கும் என்று விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். யோவான் 1:12. இப்படி தேவனே நம் வாழ்விற்கு, சமாதான வாழ்விற்கு முன்னோட்டத்தை வைத்தார். பிரித்து 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 காட்டினார். தீழ்ப்பானதிலிருந்து பிரித்து காட்டினார். பொல்லாதவிலிருந்து பிரித்து காட்டினார். மனிதன் பிரித்தெடுக்கும் ஞானம், பிரித்தெடுத்து வாழும், பிரிந்து கொண்டு உலகத்தை விட்டு வாழும் முறைமையை காட்டினார். வேதத்தில் சொல்லி வைத்தார். நன்மை தீமை இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றி கொண்டு அவரையே நம்பிக்கையாக வைத்து எரேமியா 17:7-8 வாழ வைக்கும் ஒரு காரியத்தையும் எழுதி கொடுத்தால், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்து உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்ற வாழ்கின்ற வாழ்க்கைக்கும், சேற்றிலேயே உலகத்திலேயே தேவனற்று வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை காட்டி வைத்தார், பிரித்து வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். லூக்கா 16:13. நாம் இந்த பிரித்தெடுக்கும் வாழ்வு, பிரிந்து கொண்டு தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு ஆவியானவர் எத்தனையோ பகுதிகள் இருந்தாலும் 2 காரியங்களை கோடிட்டு காட்டுகிறார். இந்த 2 மிகவும் அவசியம். ஒன்று நம்முடைய நேரம், காலம். 2வது மனிதர்களை தெரிந்தெடுப்பது. நேரத்தை பகுத்து பிரித்து பிரியாரிட்டைஸ் பண்ணி அந்தந்த வேலைக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். மனிதர்கள் தினமும் இரவு படுக்குமோ டைரி எழுதுகிறார்கள் நிறைய பேர். அன்றைய நாள் என்னெல்லாம் நடந்தது, நிகழ்வுகளை எடுக்கிறார்கள். யாரெல்லாம் சந்தித்தார்கள் எழுதுகிறார்கள். என்ன செலவு செய்தோம் என்று எழுதுகிறார்கள். நல்லது. இதற்கு முதன்மையானது எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தோம், எந்தெந்த மனிதர்களும் எவ்வளவு நேரம் பேசினோம் என்பதை எழுதினால் மிகவும் நல்லது. அதை நாம் அந்த கணக்கு பார்க்க பழகி கொள்ள வேண்டும். நேரத்தை கணக்கு பார்க்க பழகி கொள்ள வேண்டும். நான் நம்முடைய வாழ்வின் பகுதியை எப்படி வீணாக செலவழிக்கிறோம் என்று அதில் புரியும். ஒருவருக்கு 1/2 மணி நேரம் ஒருவரோடு பேசினால் அந்த 1/2 மணி நேரம் மறுபடியும் உங்களுக்கு வராது. அது உங்கள் வாழ்வின் ஒரு பகுதி. செல்போனை 1 மணி நேரம் நோண்டினால் அது வாழ்வின் ஒரு பகுதி, மீண்டும் வராது.
இந்த நேரத்தை பிரித்து முதலில் கர்த்தருக்கும் பின் தனக்கு, குடும்பத்திற்கு, வேலைக்கு, பின் மற்ற காரியங்களுக்கு என்று வகுக்கும் போதே நம்மை நாமே ஆராய்ந்து வேண்டாத காரியங்களை நேர ஒதுக்குவதை விட்டுவிடலாம். பணத்தை விட காலம் மிகவும் முக்கியமானது. இந்த காலத்தை நாம் சம்பாதிக்க முடியாது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் கிஃப்டாக கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கொடுத்தவர் கணக்கை கேட்பார் அல்லவா என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து மனிதர்கள், எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரிடமும் அன்பாக மரியாதையாக பேச வேண்டும், பழக வேண்டும். எல்லா மனிதர்களும் மரியாதைக்கு உரியவர்களே. அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் நடத்த வேண்டியது நம்முடைய பங்கு. இதில் நாம் பிரித்தெடுத்து நம் அண்டையில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை நம் அண்டையில் வைத்துக் கொள்வது, யாரை குடும்பத்தோடு சேர்ப்பது, யாரை முன்னாரை உட்கார வைப்பது, யாரை அதுக்கடுத்து கூட்டி வருவது, இந்த பகுப்பாடு நமக்கு தெரிய வேண்டும். நான் இன்னசென்ட்டுங்க, நான் ஓப்பன் புக்குங்க அப்படி இருந்தால் எல்லாமே ப்ராப்ளமெல்லாம் ஓப்பனாக தான் வரும். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்கள், நம்முடைய முன்னேற்றத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள், காசிப்பு இல்லாதவர்கள், தெய்வ பயம் கொண்டவர்கள், பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள், இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு அவரிடம் மட்டும் கான்டாக்ட் வைத்து கொண்டால் போதும். மற்றவரோட பேச வேண்டும் என்பது அவசியமில்லை. கர்த்தரை தேடுவதில் ஆர்வம் கொண்டவர்களோ பேச வேண்டும். இவர்களை பிரித்து எடுக்கும் ஞானம் நமக்கு வேண்டும். இதற்கு தேவ கிருபை போதுமானது. இயேசுவானவர்கள் அத்தனை சீஷர்கள் இருந்தார். 70 பேரத்தை 2 பேராக அனுப்பினார். 12 பேர்கள் தனியாக பிரித்து எடுத்தார். அதில் 3 பேர்களை பேதுரு, யாக்கோபு, யோவானை பிரித்து எடுத்தார். அதிலும் யோவானை தனக்கு இன்னும் இஷ்டமாக வைத்தார். அப்படி என்றால் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரா? இல்லை. அவருடைய ஊழியம் அப்படிப்பட்டது. அதாவது நீதிமானிடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்றிருக்கிறது. தேவனுக்கு பயந்த இடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்றிருக்கிறது. நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு பயந்து இதையெல்லாம் கடைப்பிடித்து ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவரிடம் உங்களை பற்றி பேசுவார். உங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லுவார். மற்றவருடைய காரியங்களை குறித்து உங்களுடன் பேசுவார். இது வாழ்க்கையில் போக போகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேதமையாக இருக்கக்கூடாது. பேதைமை விட்டு விலகுங்கள், பிழைப்பீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:21. பொல்லாங்க விட்டு விலகுங்கள் என்கிறது வேதம். இப்படி செய்தால் நாம் கர்த்தரின் வாய் போல இருப்போம். அப்படி என்றால் என்ன? நாம் அவருடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். நீங்கள் பிசாசில் விரட்டினால் அது பயந்து ஓடிக்கொண்டு போகும். நீங்கள் எல்லாம் அவர் வாய் என்ன செய்ததோ அதே வல்லமே உங்களுக்கு கொடுப்பார். அதில் பாரபட்சமே கிடையாது. அந்த காலத்து தீர்க்க தரிசிகள் அப்படித்தானே இருந்தார்கள். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவனையே அண்டிக் கொண்டவர்கள் சொன்னால் நடந்ததே. அப்படியே நடந்ததே. 3 வருடங்கள் 6 மாதங்கள் மழை பெய்யாது என்று எலியா சொன்னானே, நடந்ததே. எலிசாவுடைய வாழ்க்கை பாருங்கள், எத்தனை 14 அற்புதங்கள் எப்படி நடந்தது. அப்படி பெரிய அற்புதங்கள் நடக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய பிசினஸை பாதுகாத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய வாயை அவர் பயன்படுத்துவார். வல்லமையை தருவார், ஞானம் தருவார், அதில் அபிஷேகம் வைப்பார். ஹல்லேலூயா. இதற்காகவாவது நம்ம அப்படி இருக்க வேண்டும். இது கட்டாயம் அவசியம். நேரத்தை பகுத்து இருக்க பிடிக்க வேண்டும். மனிதர்களை பகுத்து ஆராய்ந்து பிரித்தெடுக்கும் ஞானம் வேண்டும். அப்படி இல்லை என்றால் ப்ராப்ளம் தான். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் மந்தையின் மீதே கவனமாயிருக்க, என் நடையின் மீதே கவனமாயிருக்க, என் சொந்த குடும்பம் அலுவல்கள் மாத்திரம் கவனமாயிருக்க விரும்புகிறேன். கிருபைதார் உமது நல்ல ஆவியானவர் இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ உதவி செய்வாராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நேரத்திலும் மனிதர்களை தெரிந்தெடுத்து பேசுவதிலும் கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.